கடைப்பிடிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்க இப்போ இருந்தே முடிவெடுத்துக்கணும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். அதை வீட்டுக்குள்ளே போகும்போதே முடிவெடுத்துக்குங்க. பிரச்சனையெல்லாம் தூக்கி வெளியே வச்சுருங்க. நிம்மதியாக தூங்குங்க. நிம்மதியான தூக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களை அன்பாக பார்த்து கொண்ட தாய்மாமா இப்போ கொஞ்சம் எதிரியாக பார்க்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கோவப்படலாம். இல்லை தாய்மாமாக்கே ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா இந்த உறவு உங்களோட லைஃப்பை பெரிய மாற்றத்தை இனிமையாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பொறுமையாக இருந்தீங்கன்னா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போகாமல் தப்பிச்சிக்கலாம். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சா லைஃப் பிரகாசமாக இருக்கும். நிதானமான ஒரு மாற்றத்தை, வெற்றிகரமான சூழ்நிலைகளை இந்த 2026 நம்மளுடைய மீனராசிக்காரங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்போ இந்த 2026 நம்முடைய மீனராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? இது ஒரு கேள்வி வைப்பீங்க. சரி, 26 என்ன வழிபாடு செய்யலாம் சொல்லுங்க சார் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மனை இந்த 2026 போய் பிடிச்சிக்கோங்க. ஜனவரி மாதம் ஆரம்பித்து 30 நாளுக்குள்ளே போய் தாயை போய் பார்த்துருங்க. அம்மா மதுரை மீனாட்சி, என்னை அரசாளும் நீதான் ஒரு அரசாட்சி, என்னை காப்பாற்றுது தேவி, நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், உன்னை சரணாகதி ஆகிட்டேன் அப்படின்னு போய் பிடிச்சி நில்லுங்க. தாயிட்ட போய் நில்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு தடவையும், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு தடவையும் தாயை போய் பார்த்து, அம்மா நீ தான் பொறுப்புன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் உள்ள எல்லா பிரச்சனையும் மதுரை மீனாட்சி உறுதியாக சரி செய்து கொடுப்பாங்க. நிறைய மாற்றங்களை உணர்வீங்க. காலையில் எந்திரிச்சோனையே மதுரை மீனாட்சி அம்மனே எனக்கு உறுதுணை, நீயே எனக்கு உறுதுணைன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துங்க. உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும். ஏற்றுக்கொண்ட அனைத்து மீனராசி அன்பர்களும் மதுரை மீனாட்சி அன்னையை போற்றி போற்றின்னு உங்களுடைய மேலான கருத்தை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். எந்த அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தாயோடைய பரிபூர்ண ஆற்றல், ஒரு வைப்ரேஷன் உணர்வீங்க. என்னை பொறுத்த இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் கண்ணில் மதுரை மீனாட்சி தெரிவாங்க ரியாலிட்டியாக. ஓகேவா? உணர்வுபூர்வமாக வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அன்னை மீனாட்சியின் அருளால் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன்.